எல்லாம் சரிதானே, அதுக்காக கோயிலோட வந்துட்டு கோயிலோட போகட்டுங்கிறதெல்லாம் என்னென்ன முறை? முறை இல்லதாமா, கௌரிய பத்தி உனக்கு தான் நல்லா தெரியுமே. இப்படியே எவ்வளவு நாள் தான் அவங்கள பத்தியே நினைச்சு ஒவ்வொன்னையும் செய்யறது? ஏதோ கெட்ட கனவு வந்துருச்சுன்னு தானம்மா பொங்கல் வைக்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. குடும்பம் நல்லா இருக்கணும்னு எல்லாருமே தெய்வத்துக்கிட்ட கோரிக்கை வைப்பாங்க, பரிகாரமும் பண்ணுவாங்க. அத நான் இல்லன்னு சொல்லல. அகிலாவை அவங்க மருமகளா ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அவங்க தேவைக்கு மருமகங்கிற முறையில பொங்கல் வைக்க மட்டும் வரணும்னு சொல்லுவாங்களா? இதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியல. அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்க நாங்க என்ன அவங்களுக்கு அடிமையா? அப்படி நான் சொல்லலையேம்மா. நீங்க கௌரிய மட்டும்தான் பாக்குறீங்க. நானும் செல்வமும் கதிரும் திவ்யாவும் உங்களை எங்கேயாச்சும் எப்போ வச்சோம் மரியாதை இல்லாம நடத்தி இருக்கிறோமா? எங்களை நீ நினைச்சு பார்க்க கூடாதாமா? எங்களை நீங்க மரியாதை குறைவா நடத்தல. ஆனா சம்பந்தி அம்மா, எங்களை அசிங்கப்படுத்தும் போது உங்க யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியலையே. ஒவ்வொரு தடவையும் தப்பே பண்ணாம நாங்க தலை குனிஞ்சுதானே வரோம். தப்புதாமா, பேசக்கூடாதுன்னு நினைக்கலமா. எதிர்பாராம கௌரி வாய்க்கு வந்தபடி பேசிடுறா. நாங்களே என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நின்னுட்டு இருக்கோம். ஆனா இந்த தடவை அவ எதுவும் பேசாம நான் பாத்துக்கிறேம்மா. என்ன நம்புமா. எனக்கு ஏதோ ஆகுற மாதிரி கனவு வந்ததும், பொங்கல் வைக்கணும்னு முடிவு பண்ணதும், அதுக்கு அகிலாவை கூப்பிடணும்னு நினைச்சதும், இது எல்லாமே நாம எதிர்பாராம நடந்ததுதான். இத சாக்கா வச்சு அகிலாவை வீட்டுக்குள்ள மறுமூலா சேர்த்துக்கணும்னு எனக்கு தோணுச்சுமா. அதனாலதான் புடிவாதமா இருந்த கௌரிய சம்மதிக்க வச்சு நானே நேரடியா வந்தேன். மா, எப்படியும் அகிலா படிப்பை முடிச்சிட்டு தான் அங்க போக போறா. ஆனா குடும்பத்துக்குள்ள போறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வாய்ப்புகள்லாம் பயன்படுத்திக்கணும்னு மாமா நினைக்கிறது கரெக்ட் தானேமா? நான் வந்து கேட்டா அகிலாவை பொங்கல் வைக்க அனுப்புவேன்னு ரொம்ப நம்பிக்கையோடு தாமா வந்தேன். ஆனா நீ இப்படி புடிவாதம் பிடிக்கிறியம்மா. கொஞ்சம் எனக்காக இறங்கி வரக்கூடாதா? மகா விஷயத்துல அப்படி இறங்கி போய் தானே உடஞ்சு போயிட்டேன். அகிலா விஷயத்துல நான் அப்படி ஆக விரும்பல. மகா விஷயத்திலயாச்சும் தெரிஞ்சோ தெரியாமலையோ நானும் தப்பு பண்ணிட்டேன். அதனாலதான் சம்பந்தியமா பேசுறதையும் நடந்துக்கிறதையும் பொறுத்து போனேன். ஆனா அகிலாவுக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அங்கேயும் நீங்க தான் என்னை எதுவுமே செய்ய விடாம தடுத்துட்டீங்க. ஆனா இதுக்கு மேல என்னால விட்டு கொடுக்க முடியாதுண்ணே. கௌரியால உன் மனசு எவ்வளவு புண்பட்டு போயிருக்குன்னு எனக்கு புரியுதுமா. அந்த விரக்தியில தான் நீ பேசுற. ஆனா அது எல்லாத்தையும் சரி பண்ண நாம ஒரு முயற்சி பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். மாமா பாவம்மா. என் மேல இருக்க கோவத்தெல்லாம் மாமா மேலதான் காட்டுறாங்க. மாமா என்னைக்குமே மகா அக்காவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சப்போர்ட்டா தானே இருந்திருக்காங்க. உன் கோவம் கரெக்ட் தான். ஆனா அந்த கோவத்தை காட்டுற இடம் தப்புமா. யாருக்காக இல்லைனாலும் மாமாக்காக பொங்கல் வைக்க போகணும்னு நான் நினைக்கிறேன். இந்த பரிகாரம் மாமாவோட நல்லதுக்காக பண்ண போறாங்க. நான் நாளைக்கு போயிட்டு வரேம்மா. ப்ளீஸ் வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நீ என்னைக்குதான் ஓ மான மரியாதையை பத்தியும் இந்த குடும்பத்தோட கௌரவத்தை பத்தியும் கவலைப்பட்டிருக்க? அடம் பிடிச்ச சாகுற வரைக்கும் போய் நினைச்சத சாதிச்ச. நீ என் பேச்ச மதிக்காம கல்யாணமும் பண்ணிக்கிட்ட. இந்த விஷயத்துல மட்டும் என் பேச்ச கேட்க போறியா என்ன? நான் இப்பவும் சொல்றேன், அங்க போய் நீ அசிங்கப்பட்டுதான் நிக்க போற. அண்ணே, இப்படியெல்லாம் பேசி உங்களை கஷ்டப்படுத்த எனக்கு ஆசை இல்லைண்ணே. ஆனா சூழ்நிலை என்ன அப்படி பேச வைக்குது. நாளைக்கு பொங்கல் வைக்க அகிலாவை அனுப்புறதுல எனக்கு துளி கூட விருப்பமே கிடையாதுண்ணே. மீனாட்சி, ஆனா அவ வருவானே உங்களுக்காக. உங்களை நம்பி நான் அவளை அனுப்பி வைக்கிறேன். நல்லதுமா, ரொம்ப சந்தோஷம். நீ கவலைப்படுற மாதிரி எதுவும் நடக்காதுமா. அதுக்கு நான் பொறுப்பு. அகிலா, நாளைக்கு கோயிலுக்கு வந்துருமா? நான் கிளம்புறேமா.
போயிட்டு வரப்பா. போயிட்டு வாங்க.